எல்லே! என்ன மாதிரி லிரிக்ஸு வைரமுத்து யாருன்னு காமிச்சிருக்காருல்ல. எத்தனையோ வாட்டி மலைக்குருவி பாட்ட கேட்டிருக்கேன். ஆனா இந்த மாரி யோசிச்சது கூட இல்ல. "கானம் குறைந்து வரும் மௌனத் திருவெளியில் ஒரு ஞானம் வளர்த்திருந்தேன். இதயம் எரித்திருந்தேன். நான் இயற்கையில் திளைத்திருந்தேன்" அப்படின்னு சொல்லி பாடுறாரு. சிட்டுக்குருவி ஒண்ணு சேனக பார்வை விட்டு வட்ட பார்வைக்கு வா வான்னு கூப்பிட்டுருக்கு. நம்ம ஆளு அழகா போயிட்டு மயங்கி போய் நின்றுருக்காரு. திடீர்னு அது அழகா அசைச்சு போய் ஆகாயத்த போய் கொத்திட்டு உலகத்த உதறி விட்டு அப்படி பறந்து உயிரே பறந்துடுச்சு. காணாம போச்சு திடீர்னு. சரின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சுச்சு. நம்ம ஆளு கடகடன்னு ஓடி வீட்டுக்குள்ள போயிட்டாரு. வீட்ல போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மழையில சகதியுமா சேருமா இருக்கு. அவ்வளோ மின்னலும் இதான் வெட்டிக்கிட்டு இருக்கு. குருவி பாவம் என்ன பண்றதுன்னு தெரியலையே! என்ன பண்ணுவோம்? ஐயோ! மழையில நனைஞ்சு சிறகு பறக்க முடியுமோ என்னவோ! ரொம்ப பரிதவிச்சு போயிருக்குமேன்னு ஃபீல் பண்ணிட்டு, ஒரு ஜன்னல் ஓரமா அந்த குருவிய பார்க்குறாரு. அந்த காட்டுல நடந்த கதையே வேற. என்னன்னா, குருவி மலையில ஜாலியா குதூகலிச்சுட்டு இருக்கு. குருவி நினைக்குதாம், ஐயோ! இந்த மனுஷ பயல்களே என்னடா பண்ணிட்டு இருக்கு? இவ்வளோ அழகான ஒரு இத, அழகா காடு இருக்கு, அழகா மழை பெய்யுது, எவ்வளோ அழகா இருக்கு இந்த இதெல்லாம். எல்லாம் ஜாலியா இருக்கலாம். இங்க இருக்காம போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கீங்களாடா? என்ன மடப்பயல்களா? அப்படின்னு சொல்லி அது ஃபீல் பண்ணிட்டு இருக்குதாமா. இந்த மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். லவ் பண்ணாதவங்க, லவ்வர் கிடைக்காதவங்க எல்லாருமே வந்து, ஐய்யயோ! நமக்கு லவ்வர் இல்லையே! லவ்வர் கிடைச்சா நல்லா இருக்குமே! அப்படின்னு சொல்லி நல்லா ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். ஆனா சிலர் லவ் பண்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஏன்டா லவ் பண்ணோம்? என்னடா எப்ப பார்த்தாலும் சிங்கிளா இருந்தா ஜாலியா இருந்திருக்கலாமே! அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை தானே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக லவ்வுன்னு வந்துச்சுன்னா பண்ணுங்க. ஏன்னா லைஃப் நல்லாருக்கும்.